சிந்து பைரவின் எப்ரமும் ஐஷு வலியால் ரொம்ப கஷ்டப்படுறாங்கம்மா. இப்படி அடிச்சுட்டேம்மா என்னை போட்டு என்னால் தாங்க முடியலன்றாங்க. ஏண்டி அந்த சிந்து அந்த வீட்டில் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு உன் மாமன் தான் சொன்னான். அதனால தாண்டி சிந்து தான் இருக்கும், நாங்கள் வந்து அடி நடிச்சிட்டோம், நீ தானே எனக்கு தெரியாது ஐஷுன்றாங்க. சிந்துக்கும் எனக்கும் வித்தியாசம் தெரியாது, ஏம்மா இப்படி அடித்த வலியில் என்னால் தாங்க முடியலம்மா அப்படின்னு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. டி நீ சிந்துவை பற்றியே இல்லை ஐஷுவை பார்த்துட்டு அப்படி சொன்னியாடா அப்படின்றாங்க. ஐயோ அக்கா நான் நல்லாவே பார்த்துங்க, அது கண்டிப்பாக சிந்து தான் காண்றாங்க. ஏன்னா எனக்கு சிந்துக்கு ஐஷுக்கு வித்தியாசம் தெரியுதா? சிந்து அங்கே தான் இங்கே ஒளிஞ்சிட்டு இருக்காக்கா, தேவையில்லாமல் நடிச்சிட்டு இருக்காங்க. சிவா கூட பார்த்தியா அவ்வளோ பதறல, இதெல்லாம் பார்த்தா ஏதோ தப்பு இருக்குது அப்படின்ட்டு ரொம்ப டென்ஷனாக இருந்துட்டு இருக்காங்க. உடனே வந்து டேய் நீ வேற யாராச்சும் பார்த்துட்டு சிந்துன்னு சொல்லிட்டு இருப்பா. ஐயோ அக்கா நான் உண்மையை தான் சொல்லிட்டு இருக்கேன், நம்ம கண்டிப்பாக அந்த சிந்து அந்த வீட்டில் இருப்பா, நம்ம தேடி கண்டுபிடிச்சோம்னா அவள் கிடைச்சிருவான்றாங்க. அவள் தினையிலுமே வந்து வந்து போய்கிட்டு இருக்கா, சிவாக்காக உதவி எல்லாமே பண்ணிட்டு இருக்கா. சிவாவுமே ஒட்டு மொத்தமாக மாறிட்டான். இனிமேலும் அவன் பக்கம் போகாத அளவுக்கு பண்ணும். சரிடா நம்ம நாளிலிருந்து சிவாவுடைய ரூமை வாட்ச் பண்ணணுன்றாங்க. அவள் எப்படி வரான்றதை நம்ம நோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மகாவும் இசைக்குமே பிளான் பண்ணிகிட்ருக்காங்க. அடுத்த நாள் சிந்து வந்தால் சிந்துவை எப்படி கண்டுபிடிக்க போகிறாங்கன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.